இந்த வீடியோவில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த அக்கா பேசினதை கேட்டதுனால தான் இப்போ இந்த வீடியோவே. என் மகனே, உன் மனசு மாதிரியே காவிரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. நீ கேட்கவே இல்லை. நீங்க கேட்காமயே ஓபன் பண்ணி விட்டாச்சு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. உன் மனசுயா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். இதெல்லாம் கேட்கும்போது சிஎம் விஜய் சொன்ன விஷயம் தான் மைண்டுக்கு வருது. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். காவேரி தனி பிரச்சனையில இயற்கை தான் அவருக்கு ஆதரவா இருக்கு. அதே மாதிரி எதிர்கட்சிகள் பண்ற பிரச்சனை கூட மக்கள் அவருக்கு ஆதரவா இருக்காங்க. நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செஞ்சீங்க? இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. இது எல்லாமே பார்க்கும்போது ஸ்டாலின் ஐயா சொன்ன மாதிரி 6 மாசத்திலேயே ஆட்சி போயிருமா என்ன? 6 மாசம் இல்ல 60 வருஷம் ஆகட்டும். இவங்களால முடிஞ்சவன தளபதி தூக்கி பார்க்க சொல்லுங்க. சொந்த கட்சியினர் கூட லஞ்சம் வாங்கினா கைதியும் பண்றாங்க, அதே மாதிரி பதவி நீக்கவும் பண்றாங்க. இது மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுக்குதுன்னு சொல்லி ஆகணும். பெண்களுடைய பாதுகாப்பு இன்னும் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குன்றது இந்த வீடியோ மிகச்சிறந்த ஒரு உதாரணம்னு சொல்லி ஆகணும். பாதுகாப்புக்கு யார் வர பார்த்தீங்களா? வேற லெவல். நாங்க வர டிஎம்கே கட்சி ரொம்பவே அடி வாங்குறது பார்க்க முடியுது. எதனால அப்படின்னா, மக்கள் இந்த ஆட்சியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் மேல ஏதோ ஒரு அவதூறு விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் வைக்கும் போது அது அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் திரும்பி ஆகுது. உள் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பஸ் வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருந்தது. சில கிராமத்துல பஸ்ஸே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி அதை மறுத்தது. ஆனா நம்மளுடைய புதிய அரசன் கையில எடுத்தாரு. நாங்க படிக்கும் போது இருந்தே ஸ்கூல் இந்த நடந்துதான் வரோம். மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் நடந்துதான் வருவோம். எங்க பிள்ளைங்களுக்கு எப்படியாவது பஸ் நீங்க தான் எங்களுக்கு பஸ் ஏற்பாடு செஞ்சு தரணும். இந்த ஆட்சி இந்த 2 மாசத்திலே இவ்வளவு விஷயங்கள் நல்ல மாற்றங்களாவே கொடுத்துருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பபாய், see you.